அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பல்வேறு அரசியல் நிகழ்வுகளையும் நிறைய அப்டேட்ஸை பற்றி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சேனலுக்குள்ளே வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்டை சொல்லிடுங்க. நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. முடிஞ்சால் 4 பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு ஆணவ கொலை வழக்கு கவின் எல்லாருக்குமே தெரியும். ஒரு உயர்ந்த ஜாதி பொண்ணை வந்து காதலிச்சு அந்த பையனை வந்து ரொம்ப கொடூரமான முறையில் ஆணவ கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய சம்பவம் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் அரங்கேறிச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா விசிகாவுடைய தலைவர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த குடும்பத்தையே வந்து நேரடியாக கூட்டிகிட்டு வந்து ஸ்டாலின் அவர்களை வந்து சந்திக்க வச்சு ஆறுதல்லாம் வாங்கிலாம் கொடுத்து விட்டுருப்பாப்ல. இப்போ அதை வந்து நம்ம அப்போ பெரிய டைமில் அந்த மாதிரி பேசியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக அரசில் நம்மளுடைய தமிழக முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர்கள் அந்த டைமில் ஏன் வந்து கவினோட அந்த கொலை வழக்குக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கலான்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள்லாம் எழுந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பதவியேற்ற கொஞ்ச நாளில் நிறைய கேஸ்களுக்கு தீர்வு காண்ற விதமாக நிறையவே விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த கவினோட கொலை வழக்குக்கும் வந்து கண்டிப்பாக நீதி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஆல்ரெடி சுர்ஜித் அந்த பையனோட அதாவது அந்த பொண்ணோட அண்ணன் ஆல்ரெடி உள்ளே இருக்கிறாப்புல, அப்பாலாம் உள்ளே இருக்காங்க. இன்னைக்கு அவங்களோட அம்மாவை வந்து கைது பண்ணியிருக்காங்க. அது முக்கிய தகவலாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. கண்டிப்பாக அந்த பையனோட இறப்புக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயமா இன்னைக்கு சிங்கப்பெண் அதிரடிப்படை ஆரம்பிக்கிறதா இருந்ததை இன்னைக்கு நிப்பாட்டிட்டாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம். இதுக்கு வந்து பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டுச்சு. நிர்வாக காரணம் இருக்கு, டிஜிபி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தமிழகத்துக்கு இல்லாமல் இருந்தாங்க, அதுக்கப்புறம் போட்டாங்கன்றதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் தலைமைச் செயலகத்துக்கு பட்டு வேஷ்டி சட்டையில் வந்திருப்பாரு. எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆனால் அது என்ன காரணம், எதுக்காக பட்டு வேஷ்டி சட்டையில் வந்தார், எப்போவுமே கோர்ட்டில் தானே வருவார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இன்னைக்கு அவருடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டான ஜெகதீஷ் அவர்கள் நிறையா படத்தில் தயாரிப்பாளராகவும் இருந்திருக்காரு. இவருக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவருடைய புதுமனை புகுவிழா ஒரு விழா வச்சுருந்துருக்காங்க. அதுக்கு போன கையோட தலைமைச் செயலகத்துக்கு வந்திருக்காரு நம்மளுடைய முதல்வர். அப்போ இதுதான், அதாவது வெறுவாயை எதுக்கு மெல்லணும், கொஞ்சம் அவள் போட்டு தான் மெல்லுவோமே அப்படின்னு சொல்லிட்டு திமுக மற்றும் இதர கட்சிகள் எல்லாமே வந்து என்ன செஞ்சுட்டாங்க, இவருக்கு அரசு விழாவில் சிங்கப்பெண் அதிரடிப்படையை தொடங்கி வைக்கிறதுக்கு விட அவருடைய ஃப்ரெண்டோட அந்த புகுமனை புகுவிழா வந்து ரொம்ப முக்கியமாக போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமான விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் அன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் சிங்கப்பெண் அதிரடிப்படையை தொடங்காததுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா டிஜிபி அவர்களுடைய நியமனம். இப்போ வரைக்கும், அதாவது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் தமிழகத்தில் டிஜிபி இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அகர்வால் அப்படின்ற ஒரு பஞ்சாப்காரர் ஒருத்தரை போட்டிருக்காங்க, மகேஸ்வர் அகர்வால். அவர் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் அதிகாரியெல்லாம் இருந்திருக்காரு. அவர் தான் இப்போ புதுசாக வந்து போட்டிருக்காங்க. இனி வந்து அடுத்தடுத்து சிங்கப்பெண் அதிரடிப்படை மற்றும் காவல்துறையில் நடக்க போகிற அதிரடி மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கும். ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அதிகாரி அப்படின்றத விட ஏகப்பட்ட ரவுடிகளுக்கு சிம்ம சொப்பனமாக அமைஞ்சவர். அதனால தான் இவரை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு டிஜிபி நிறைய பேரோட பேர்லாம் அடிபட்டிருக்கும். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுடைய பேரை நிறையா வந்திருக்கும். அதுக்கப்புறம் சஞ்சய் ராய் ரத்தோரே வந்து டிஜிபி மாற்ற போறாங்கன்ற சம்பவம்லாம் நடந்திருக்கும். இப்போதைக்கு யாருமே கிடையாது, இவர் தான் சொல்லி நியமிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த மாற்றங்கள் அடுத்தடுத்ததை நம்ம பார்க்க போறோம். அதை விட இன்னைக்கு ரொம்ப முக்கியமான சம்பவமா இன்னைக்கு கிட்னி திருட்டு வழக்குல பார்த்தீங்கன்னா காவல்துறையினர் வந்து ஜூலிக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க. எந்த ஜூலி அப்படின்னு எல்லாரும் கேட்பீங்க, பிக் பாஸ் ஜூலி. சமீப காலமாக கிட்னி திருட்டு வழக்கில் அவங்க மேலே பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. நிறைய ஆடியோலாம் ரிலீஸ் ஆச்சு. என்ன ஆடியோ அப்படின்னா, அவங்களுடைய ஃப்ரெண்டு, அதாவது அவங்க கூட அவங்க செவிலியராக வேலை பார்த்துருப்பாங்க 2007 2008 காலகட்டம்னு நினைக்கிறேன். அந்த டைமில் அவங்க செவிலியராக வேலை பார்க்கும்போது அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து இந்த கிட்னி திருட்டில் ஈடுபட்டு அதில் ஜூலி அவர்களுக்கும் வந்து பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து ஒரு ஆடியோ வந்து கொடுப்பாங்க. அவங்களுடைய கணவரும் வந்து அந்த ஆடியோவில் பேசியிருப்பார். என்ன பேசியிருப்பாருன்னா, ஒருத்தவங்களுக்கு 15 லட்சம் ரூபாய்க்கு வந்து கிட்னி தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அந்த காசை வாங்கி ஜூலிகிட்ட கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்க செவிலியரே அப்படின்றனால கொடுத்தாங்க. ஆனால் இந்த பொண்ணு வாங்கின கையோட அதுக்கப்புறம் ஆளே காணோம், ஃபோன்லாம் வந்து எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய சம்பவம்லாம் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயத்தில் இந்த மாதிரி அந்த மாதிரி ஈடுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா குற்றங்கள்லாம் இருக்குது. இது முழுக்க முழுக்க நடைபெற்ற மருத்துவமனைன்னு பார்த்தீங்கன்னா திமுக எம்எல்ஏ கதிரவன் அவர்களுடைய பெரம்பூர் மருத்துவமனை, தனலட்சுமி சீனிவாசன் அப்படின்னு பேர் போன மருத்துவமனை. இது போக திருச்சியில் ஸ்டார் மருத்துவமனை மற்றும் திருச்சி சிதார் அப்படின்ற 2 மருத்துவமனை இருக்குது. இது 3மே பார்த்தீங்கன்னா சிறுநீரக அறுவை சிகிச்சைக்கு கூட இப்போதைக்கு தடை விதிச்சு வச்சுருக்காங்க. எதுக்காகனா அவங்க அதை பண்ணினாங்கன்னா கண்டிப்பாக கிட்னியை திருடிடுவாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம்தான் காரணம். ஏன்னா அவங்க செவிலியராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்த டைமில் இந்த மாதிரி ஏகப்பட்ட வழக்குகளை ஈடுபட்டிருக்காங்க இந்த கிட்னி திருட்டில். அவங்களுக்கு அதனால் மூலியமாக பல வகையான லஞ்சங்கள் கிடச்சிருக்கு. இதை போக பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் அவங்க போய் கொஞ்ச நாள் தங்கியிருக்காங்க. அங்கே நிறையா பேருக்கு வந்து இந்த டீலிங்லாம் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமா பெசன் நகரில் வந்து அவங்களோட ஃப்ரெண்டு கூடவே தங்கியிருக்காங்க. இவங்க 2 பேரை தான் தங்கியிருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் அவங்க பிக் பாஸ்க்கெலாம் போகிறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தகவல் வருது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஜூலியை வந்து அதை வந்து மறுத்துருக்காங்க. இல்லை, அந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது, நாங்கள் 2 பேரும் பெசன் நகர்லலாம் தங்கி இல்லை, நான் பிறந்ததுலேருந்து எங்களோட
வீட்ல தான் இருக்கேன். இப்ப எனக்கு கல்யாணம் ஆகி 4 மாசம் ஆகுது. நான் என்னுடைய கணவர் வீடான வளசரவாக்கத்துல இருக்கேன் அப்படின்றது ஜூலியோட ஒரு குற்றச்சாட்டு. ஆனா, இன்னைக்கு அவங்க எந்த காரணத்த முன்வைக்கிறாங்க அப்படின்னா, ஜூலி அவங்களுக்கு ஜனவரி மாசம், அதாவது 2026 இந்த வருஷத்துல ஜனவரி மாசத்துல கல்யாணம் ஆயிருக்கு. அவங்க கர்ப்பம் தரிச்சிருக்காங்க. மார்ச் மாசம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கர்ப்பம் அப்படின்றது கலைஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு முக்கிய தகவலும் சொல்லியிருக்காங்க. ஆனா, அதுக்கு காரணம் அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுதான் முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாரியா இருக்கு. என்னன்னா, அந்த கர்ப்பம் கலைஞ்சதுக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் காரணம் அப்படின்னு. எப்படிம்மா அப்படி நீங்க சொல்றீங்கன்னு சொல்லிட்டு பத்திரிக்கையாளர் உடனே கேள்வி கேட்குறாங்க. நீங்க சொல்ற மார்ச் மாசம் ஸ்டாலின் ஐயா தானே ஆட்சியில இருந்தாரு. திமுக தானே ஆட்சியில இருந்துச்சு. அப்ப எப்படி உங்களுக்கு விஜய் அவர்கள் கலைச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல அப்ப தேர்தல் நடைமுறைகள் வந்து வந்துருச்சு. அவர் வந்து நெறைய இடங்கள்ல மேடைகள்ல பேசும்போது, நான் வந்து அத விமர்சனம் பண்ணியிருக்கேன். உதாரணத்துக்கு அந்த ஜல்லிக்கட்டு மேட்டர் பேசினது, 41 பேருன்றது 500, 1000 வேண்டாம் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன்னு சொல்லி, அதனால என்னைய பார்த்தீங்கன்னா, டிவிகேக்காரங்க ரொம்ப ஆபாசமா பேசுறாங்க. ரொம்ப மோசமான முறையில எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் ஃபோன் பண்ணி, எனக்கு வந்து ஆபாச மிரட்டல் மற்றும் அந்த பாம்பு வச்சுருவேன், கொலை பண்ணிருவேன்ற மாரிலாம் மிரட்டுறாங்க. வெளியில நீ எங்க போனாலும் உன்னை ஏதாவது பண்ணிருவேன்னு சொன்னாங்க. அந்த டிப்ரஷன்ல நான் இருந்தனால எனக்கு வந்து கரு கலைஞ்சிருச்சு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இது என்னன்னா, இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன், இன்னைக்கு நார்மலான ஒரு பொண்ணு வந்து டெலிவரி ஆகப்போது அவங்க கர்ப்பம் ஆயிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு அத எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அவங்க செவிலியர்கிட்டயோ, இல்ல டாக்டர் கிட்டயோ போய் அறிவுரை வாங்கிட்டு வருவாங்க. ஆனா இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, அப்படியே தலைகீழா இருக்கு. அவங்க ஆல்ரெடி ஒரு செவிலியர். கர்ப்பம் தரிச்சிருக்காங்கன்னா எப்படி இருக்கணும்? அவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான உடல பார்த்துக்கணும்? அவங்க உடலுக்கு எந்த மாதிரியான சாப்பாடு ஐட்டம், எந்த மாதிரியான அந்த பயிற்சிகள் இதெல்லாம் தேவை அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேருக்கு அவங்க அறிவுரை குடுத்துருப்பாங்க அப்படின்றது. ஏன்னா அவங்க சொல்றாங்க அந்த பிரஸ் மீட்லயே. இப்ப கார்டியாலஜில இருந்தனால கார்டியாலஜிய பத்தி எனக்கு தெரியும். உடம்பு ரீதியா எந்தெந்த பிரச்சனைக்கு எந்தெந்த டாக்டர்களோ அவங்கள பத்தினது எனக்கு தெரியும். இப்ப கிட்னி சம்மந்தமான விஷயத்துக்கு எனக்கு சம்மன் வந்ததுக்கு என்ன காரணம்? ஒரு காலத்துல நாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸா இருந்தது வேணா உண்மையா இருக்கலாம். ஆனா, அதுக்காக பார்த்தீங்கன்னா, என் மேல நீங்க எப்படி குற்றம் சாட்டலாம்? நான் வந்து வாங்குனதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. நான் பெசன்ட்ல தங்கி வச்சதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. நாங்க அப்படி வாடகையும் குடுக்கல. அப்படி ஏதாவது நாங்க வாடகை குடுத்திருந்தா, நீங்க எங்கள்ட்ட பேப்பர காட்டுங்க. அப்படின்ற மாரி ரொம்ப தெனாவெட்டா தான் பேசுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, அவங்க ஆல்ரெடி வந்து Instagramல இன்ஃப்ளூயன்ஸரா இருக்காங்க. இப்ப சமீப காலமா திமுகவுக்கு பெரிய அளவுல சப்போர்ட்டா இருந்தாங்க. அமைச்சர் சேகர் பாபு அவர்களோடலாம் சேர்ந்து ரீல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு தொடர்பு இருக்கான்னு ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாது. அப்படி தொடர்பு இருந்தா அவங்க கூட இருந்த காரணத்துக்காக ஏன் மேல பழி போறது கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாது சார். அப்படி சொல்ல போனா நான் நிறைய பேரோட போட்டோ எடுத்திருக்கேன், நிறைய பேரோட பழகிருக்கேன். பழகினவங்க எல்லாரும் பண்ற குற்றத்துக்கு நான் தான் பலியாடுன்னு சொல்ல முடியாது சார். இங்க கிட்னி வாங்குறதும் தப்பு, விற்கிறதும் தப்பு சார். சட்டப்படி குற்றம். இத பண்றவங்க குற்றவாளிகள் தான் சார். கிட்னியை திருடுன தப்பு சார். கால்ட் ராதிகா ராஜ்குமார் எங்க மேல குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. கரெக்ட் சார். செவிலியர் வந்து 2017க்கு முன்னாடி கரெக்டா. 2017 வந்ததுக்கு அப்புறம் நான் எந்த ஹாஸ்பிட்டலையும் வந்து செவிலியராலாம் வேலை செய்யல. அதுக்கப்புறம் என்னோட கான்டாக்ட்ஸும் அப்படியே குறைஞ்சிருச்சு. என்கிட்ட வந்து இப்போ வந்து ஒரு நல்ல கைனகாலஜிஸ்ட் சொல்லுங்கன்னா எனக்கு தெரிஞ்ச கைனகாலஜிஸ்ட் சொல்லுவேன். கார்டியாலஜிஸ்ட் சொல்லுங்களா, நான் கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட் வேலை செஞ்சு நல்ல கார்டியாலஜிஸ்ட் சொல்லுவேன். நான் நர்ஸ்ன்ற ஒரே காலத்தில் நான் கிட்னி திருடுறேன்னு அர்த்தமா சார்? கேட்டால் வந்து தாவேக்கா சப்போர்ட்டரு, அதனால வந்து என் மேலே அவங்க வெளியே வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னா நான் அப்பெல்லாம் இல்லாம இப்ப திடீர்னு ஒரு விஷயம் வந்திருக்குது. திடீர்னு என் மேல ஒரு அவதூறு பரப்புறாங்க. திடீர்னு என் மேல வந்து நீ இருக்கிற ஒரு பெண் பிள்ளை என்னெல்லாம் பேசக்கூடாத எல்லாம் பேசுறாங்க. இதெல்லாம் பேசுறாங்கன்னு குட்டீஸுக்கெல்லாம் ஓட்டு போடுங்கன்னு கேட்கக்கூடிய மதிப்புக்குரிய மரியாதை இருக்குமா சார்? 3வது புருஷன் எது கல்யாணம் நாங்க 6 எங்க இருந்தோ வந்து ஈஸியா திமுக கிட்ட இருந்து நான் 30 லட்சம் வாங்கிட்டு கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க நான் முடிச்சுக்கிறேன் சார். என்னன்னு சொல்லனா 3வது புருஷன் அந்த டிப்ரெஷன்ல தான் போச்சு, அந்த ஸ்ட்ரெஸ்ல தான் போச்சு. இதுக்கு வேற ஆன்சர் இல்ல சார். ஏன்னா அண்ணன் என்ன சொல்றாருன்னா அதுல எனக்கு சம்மந்தம் இல்லை. ஆனா நான் இழந்ததுக்கு காரணம் அவர் தான். இந்த ஒரு இன்ஸ்டா பேஜ்ல இருக்கும், போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ப அவங்க என்ன சொல்ல வராங்க, இன்னைக்கு நான் வந்து டிவிகேக்கு பேசுகிற ஒரே காரணத்துக்காக என்னை நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா, இந்த மாதிரிலாம் பேசுவீங்களா, இன்றைக்கி நான் வந்து 3வது புருஷனை கையில் வச்சுருக்கேன்னு எல்லாருமே சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது தான் தோணுது, அவங்களோட இன்ஸ்டாகிராமில் அவங்களோட ஒரு ரீல்ஸில் அவங்க தான் அவங்களோட புருஷனை என்னுடைய 3வது புருஷன் இவன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிறிஸ்டியன், இவங்க தம்பி பார்த்தீங்கன்னா முஸ்லீமு, 2 பேரும் பார்த்தீங்கன்னா கலப்பு திருமணம். இது பார்த்தீங்கன்னா வீட்டிலாம் எதிர்த்துலாம் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அனுமதி வாங்கி தான் ஒரு 6 வருஷத்துக்கு மேலே காதலிச்சு பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இவங்க முழுக்க சொல்கிறது எனக்கு 3வது புருஷனை இவர் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்போ என் குடும்பத்தாரெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதே கேள்வியை நாங்கள் கேட்கும்போது இன்றைக்கி
ஜூலி அவர்களே அவங்களுடைய வாயால் அவங்களுடைய இன்ஸ்டா பேஜில் காமெடியாக ஒரு வீடியோ போடுறேன்ற பேரில் அவங்களுடைய புருஷனை நீ 3வது புருஷன் சொன்னேன்னா யாராக இருந்தாலும் அப்போ 1வது புருஷனும் 2வது புருஷனும் யாருமா இப்படி தான் கேட்பாங்க. இதுதான் வந்து காரணம். இன்னைக்கு கரு கலைஞ்சதுக்கு விஜய் அவர்கள் தான் காரணம். இதனால தான் எனக்கு கரு கலைஞ்சிருச்சு. 41 பேர் சாத்ததுக்கு வேணா அவர் காரணம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் என்னுடைய குழந்தை வந்து இந்த மாதிரி ஆனதுக்கு கண்டிப்பாக விஜய் தான் காரணம்னு சொல்லிட்டு அப்பட்டமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இன்னைக்கு நான் அவங்க கிட்ட கேட்குறது என்னன்னா, இதுக்கு முன்னாடி அவர் தமிழக முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒருமையில வாடா அப்படின்ற மாதிரி ஒருமையில இன்னைக்கு நம்ம தமிழக முதலமைச்சரை பேசியிருக்காங்க. வீடியோ இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். இதை நம்ம பார்த்துருக்கோம். இது போக ஒரு பெரிய போர்டு வச்சுக்கிட்டு இதுக்கு வந்து எதிரா நான் நிற்க போறேன்னு சொல்லிட்டு எப்படி ஜல்லிக்கட்டுக்கு ஒரு காலத்தில் நின்னாங்களோ அதே போல் மெரினால நின்னாங்க. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. யாருமே பார்க்கல, அதான் கடந்து போயிட்டோம் நம்ம. ஆனால் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த ப்ரெஸ் மீட்டில் பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நான் கிட்னி திருடினது என் வீட்டுக்காருக்கெல்லாம் தெரியாதுன்னு சொல்லி ஒரு உண்மையை வேற ஒத்துக்கிறாங்க. அப்போ இவ்வளோ பெரிய விஷயம் இன்னைக்கு புதுசாக கிளம்புதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பழைய விஷயங்களை இன்னைக்கு நம்மளுடைய காவல்துறையினர் தமிழக அமைச்சர் முதலமைச்சருடைய அவருடைய துறையின் கீழ் வர இந்த காவல்துறையினர் கொஞ்சம் சிறப்பாக பணிகளை செஞ்சுட்டு வரனால ஒவ்வொரு கேஸையும் விரைந்து முடிக்கிறதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா இந்த கிட்னி திருட்டு வழக்கை முடுக்கி விட போறோம்னு சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா வேகமாக விசாரணை நடக்கும்போது இந்த அம்மா தானா மாட்டிக்கிறோம். இதுதான் உண்மை. குற்றம் இல்லை அப்படின்னா எதுக்கு குறுகுறுக்கணும்? ஏன் இவ்வளோ நாள் வந்து தெம்பா நான் வந்து உட்காந்து வீடியோ போடுவேன், நான் வந்து வீடியோ போட்டு இன்னைக்கு தமிழக முதலமைச்சரை கேள்வி கேட்பேன். இன்னைக்கு நிறையா பேர், இன்னைக்கு நம்ம மட்டும் கிடையாது, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்களுடைய அரசுல கேள்வி கேட்டிருக்கோம். இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் பண்ற ஒவ்வொரு தப்பையும் எடுத்து சொல்லியிருக்கோம். அண்ணே விசிகா நமக்கு வேணாம்னே, ஏடிஎம்கே நமக்கு வேணாம்னேன்னு சொல்லி எடுத்து நேருக்கு நேராக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இதே போலதான் வேற மாதிரியான விமர்சனம், தப்பே இல்லாட்டினாலும் கூட தப்புன்ற மாதிரி அவங்களோட ஃபோன் ஒன்று இருக்குன்றதுக்காக உட்காந்து பயங்கரமா விமர்சனம் பண்ணாங்க. விமர்சனம் அப்படின்றது விமர்சனமா போற வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. ஆனா அதுக்குள்ள நிறைய பிரச்சனை வைக்கும்போது இன்னைக்கு அவங்க வந்து திமுகவில் இருக்கிற நிறைய பேர் வந்து டிவிக்கில் இருக்கிற பெண்களை அசிங்கமா கேவலமா கேட்கும்போது இந்த அம்மா வரல. திமுக ஆட்சியில் இருக்கும்போது 2 வயசு குழந்தைக்கு நடந்த அக்கிரமத்தை கேட்கறதுக்கு இந்த அம்மா வரல. ஆனா இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை, அதாவது ஜூலிக்கு மட்டும் இனி ஆபாசமா பேசுறாங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழக பெண்கள் பூரா எங்கேயும் வந்து இருந்து வந்தவங்களா நான் தெரியாம கேட்கிறேன். அப்ப திமுக வாய்கள் வந்து பேசிச்சுல, இன்னைக்கு ஒவ்வொரு வாயும் அண்டாவேலா இருக்கட்டும், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா இருக்கட்டும், பொன்ராஜா இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்கும் இன்னைக்கு போலீஸ்காரங்க செக் வச்சிருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பா நடக்கிற தப்ப கேட்டுதான் ஆவாங்க. உங்க மேல தப்பு இல்லைன்னா நிரூபிச்சுட்டு வெளியில போங்க. இதுதான் நம்மளுடைய கருத்து. உங்களோட கருத்தையும் நான் மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போயிருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல பார்ப்போம்.